ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருநெல்வேலி டு சென்னை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஊர்லலாம் இடித்து போட்டு செய்வாங்கள்ல பீன்ஸுக்கு, அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு திருநெல்வேலி சைடு கிடைக்கிற பீன்ஸாக இருந்தாலும் சரி, அது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் ஊர் சைடு வந்து பீன்ஸ் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்வோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டுற வேண்டியதான். இந்த பீன்ஸோட டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்கும். பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. கையில் கொஞ்சோண்டி தண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் மேலோடி தெளித்து விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உரல் இருந்துச்சுன்னா உரலில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய், காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு தனியா, கொத்தமல்லி பொடி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் போட்டு இந்த உரலில் இடிக்கிற மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெந்துட்டுருக்க பீன்ஸில் இதோ மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வேக வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா சேர்த்து குறப்பாக தான் அரைக்கணும், மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணாங்க. இப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பாடோடு வச்சுட்டு இந்த பீன்ஸ் பொரியலை போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு முட்டை ரசம் மட்டும் இருந்தால் போதும். அந்த முட்டை ரசமும் இதுவும் சேர்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூடான சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. மல்லியலை வந்து உங்களோட சாய்ஸ் தான். மல்லியலை போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.